அன்பான மகர ராசி அன்பர்களே, மகர லக்கணக்காரர்களே, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திர வரிசை. அதே போல இந்த 8, 17, 26 இந்த தேதிகளில் சனியுடைய ஆதிக்கம் பெற்ற 17ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இந்த ராசி பலன் பொருந்தும். ஏன் 17ன்னா 1 சூரியன் 7 கேது, அது 2 சேர்ந்ததுன்னா 8, 18, அதாவது 17, 1 + 7 8. சரி, சனியை ஆட்சியாக கொண்ட ராசி. உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள். சூரியன், சந்திரன், செவ்வாய். சூரியன் உங்களுக்கு 8ஆம் அதிபதியா வராரு. இப்ப 8வது இடத்துல சூரியன் இருக்கார். 8ஆம் அதிபதி 8ல இருக்கிறதுனால கோச்சார ரீதியாக விபரீத ராஜயோகம். அடுத்து திருவோணம், சந்திரனுடைய நட்சத்திரம். அவரு 12ல இருந்து ஆரம்பிக்கிறார். 12ல சந்திரன் ஆரம்பிக்கிறது தவறு, அதாவது அந்த ஆரம்பிக்கக்கூடியது ஒரு சிரமம். அடுத்து வரக்கூடிய உங்களை தாண்டி போகக்கூடிய இடங்கள்ல 2, 3 ஜென்மம், அதாவது மகரம், அடுத்து கும்பம், மீனம் அப்படின்னு சொல்லி தாண்டி போகும் பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த 31 நாட்கள்ல உங்களுக்கு ஒரு 24 நாட்கள், 7 நாளை தவிர 24 நாட்கள் உங்களை சில விஷயங்களுக்கு மாற்றங்களுக்கு அதிபதியாக மாற்றிடுவார். மாற்றங்களுக்கு அதிபதி அவர் தான், சந்திரன் தான். அடுத்தது செவ்வாய். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய். அந்த செவ்வாய் உங்க ராசிக்கு 5ல இருக்கிறவரை 6க்கு போயிடுறார். குரு மங்கள யோகத்திலிருந்து செவ்வாய் போய் உங்க 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ நீங்க பட்ட கட்டமெல்லாம் விரயத்துக்கு தான் நம்ம கட்டப்பட்டிருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணத்தை கடந்த 4 மாதங்களாக உங்களுக்கு இதைத்தான் பண்ணிட்டு இந்த செவ்வாய் தான் உங்களை சுத்தி வரும் பொழுது உங்க 2ஆம் இடத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய 7ஆம் இடம் வரைக்கும் இந்த வேலையைத்தான் செய்யுது. நீங்க பட்ட கட்டமெல்லாம் விரயம், நல்லதுன்னு நினைச்சு செஞ்சது எல்லாமே ஒரு கட்டத்துல தான் கொண்டு வந்து விட்டுருக்கு. நீங்க என்ன வேணா கமெண்ட்ஸ் போட்டுங்க, அது எதுக்கு அப்ப நாங்க பிறக்கணும், எதனால அந்த கட்டத்தை நாங்க அனுபவிக்கணும், அப்ப எங்களுக்கு இது இல்லையா அப்படின்லாம் நீங்க நினைச்சிங்க. ஆனா பூமராங், அதாவது செய்த கர்மா புண்ணியங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட உங்களுக்கு வேதனையும் சோதனையும் கொடுக்கக்கூடிய கிரகமாகத்தான் இந்த செவ்வாய். ஏன்னா உங்க ராசிக்கு ஒரு 4க்கு அதிபதி, அடுத்து 11க்கு அதிபதி. இது எல்லாம் பண்ணிட்ட பின்னாடி தான் உங்களுக்கு 45 வயசுக்கு மேல உங்களுக்கு இந்த ராஜயோகத்தை கொண்டு கொடுத்துறாரு இந்த செவ்வாய். இது 2 ராசியிலேயே வந்துடுறீங்களா, அவிட்டம் இதுலயும் வரீங்க அதுலயும் வரீங்க. சரி, இது நட்சத்திர பலனா போகுது. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா தசாபுத்தி சூரியன், சந்திரன், செவ்வாய் இதுல பிறந்தவர்கள். இப்போ உங்க ராசிக்கு 8ல சூரியன், அங்க 15 நாள் கழிச்சு வரக்கூடிய புதன், 9ல சுக்கிரன், அங்க இருக்கக்கூடிய கேது குருவனுடைய பார்வைக்கு நீச்சமான சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்தில் வந்துடுறார். 2ல சனி வக்கரகதி. இதெல்லாம் கொஞ்சம் குறிப்பாக சொல்லக்கூடிய கிரக அமைப்பு, அதற்குண்டான பலன்கள். எப்பவும் போல உங்களுக்கு 3ல ராகு. உங்களுடைய சகோதர வர்க்கத்துல தான் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குமே தவிர உங்களுடைய சொந்த எண்ணம் செயலில் எந்த பிரச்சனைகளையும் உருவாக்காது. குடும்பத்துல குதூகலம் உண்டு, சந்தோஷம் உண்டு, எல்லாத்துக்கிட்டையும் நீங்க அனுசரிச்சு போகலாம், அதனால சந்தோஷம் உண்டு. இந்த ஒரு 40 வயசுல இருந்து ஒரு 50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் பாருங்க,
வெளியில போய் நம்மளுடைய கட்டத்தெல்லாம் புலம்பிட்டே இருக்கணும். புலம்ப வச்சிருவாங்க. வீட்டுக்குள்ள வந்தா சரி போயிட்டு போகுது போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வேலை செய்யற இடத்துல இருக்கிற கட்டத்தை நீங்க வீட்டுல வந்து காமிக்க முடியாத சூழ்நிலை. உங்களுக்கு உதவி பண்ற மாதிரி தான் எல்லாரும் செய்வாங்க. ஆனா அட்லாஸ்ட் பார்த்தா உங்களுக்கு உதவி கிடையாது. இன்னும் சொல்ல போனா உத்தியோகத்துல உங்களுடைய மேலதிகாரிகள், உங்களுடைய முதலாளிகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய முதலாளியா இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு டென்ஷன், அதாவது உங்க பேர்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுப்பாங்க. இதை செய்யணும், அதை செய்யணும், அதை எப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும், அதை பண்ணு, இதை பண்ணு. இது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கும் இதே தான். நீங்க நினைப்பீங்க நம்ம ஐஏஎஸ் ஆயிட்டோம், கலெக்டர் ஆயிட்டோம், நமக்கு எதுவுமே, அதாவது நீங்க நினைக்கலாம் கலெக்டர் தான் இருக்கிறதுலேயே மாவட்டத்திலேயே அதிகாரி பெரியது. ஆனா அவருக்கு வரக்கூடிய பிரஷர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். அதுவும் இந்த ராசியா இருந்துட்டு கேட்கவே வேண்டாம். பார்க்கறதுக்கு தான் அவர் பெரிய அதிகாரி. அவருக்கு வரக்கூடிய ப்ராப்ளங்கள், பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அடுத்தவன் செய்கிற தப்புக்கள்லாம் இவங்க தான் அதிகாரி. இவங்க தான் அதுக்கு உடன்பட்டவர்கள். இவர்களுடைய கட்டம்தான். அதனால இவருக்கு வரக்கூடிய பல நல்ல விஷயங்கள் மேலதிகாரிகளால, முதலாளிகளால இவர்களுக்கு சிக்கலை உருவாக்கும், கட்டத்தை உருவாக்கும். மனசுல பயங்கரமான கட்டம். அப்போ மனசு இது வேலை செய்யறவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க, உங்களுடைய மார்க்கெட்டிங் பார்க்குறவங்க, உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறவங்க, உங்களுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க உங்களுக்கு சரியான ஒரு ஒபீடியன்ட் கொடுக்காம, உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு கட்டாக கொடுக்காம. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாசத்துல நீங்க எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனால் மாதத்தினுடைய கடைசி காலம், அதாவது 15 தேதிக்கு மேல 1/9 அப்படி வச்சுங்க, விநாயகர் சதுர்த்தி காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக நீங்க எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள், உங்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றங்கள் வரும், வருமானம் அதிகமாகும், யோகம் உண்டு. அதனால அந்த யோகத்தை நீங்க உங்க கைக்கு சேர்றதுக்காக நீங்க வரவேற்புக்கு நீங்க ஒரு ஈவெண்ட்டே பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உண்டு. அதே போல மனைவி, கணவன் மனைவி உறவு நல்ல முறையில் இருக்கும், கட்டுக்குள்ளேயே இருக்கும். வீண் சண்டை சச்சரவுகள் இந்த மாதம் இல்லை. குழந்தைகளுடைய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். உங்களை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் நீங்கள் உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்யலாம். அதே போல குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள். நான் சொல்றது சகோதர சகோதரிகளை விட்டுறணும். 8ல் இருக்கக்கூடிய சூரியன் தந்தையை தவிர்த்திடணும். 12ல் இருந்த சந்திரன் அடுத்து உங்க ஜென்மத்துக்கு வரும்போது 2 நாள் கழிச்சு உங்க ஜென்மத்துக்கு வரும்போது அம்மாவனால வரக்கூடிய உதவி இந்த மாசம் பூரா கிடைக்கும். வயதானவர்களால உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் சில எதிரிகள் உங்க கண்ணுக்கு தெரிவாங்க. இவங்களால தான் நமக்கு இந்த தொந்தரவெல்லாம் வந்தது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட இனிமேல் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ நீங்க டீலிங் கரெக்டாக வச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கும். மகரம் 10ஆம் ராசிங்க. காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசி மகர ராசி. உங்க ராசிநாதன் சனி. மகர ராசினியர்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. 7.5 சனி உங்களுக்கு முடிகிற கண்டிஷன் வந்துருச்சு. அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிடும். ஆனால் இந்த மாதம் பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள், சில மாற்றங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. மகர ராசினியர்கள் பொதுவாக மகர ராசினியர்கள் நல்லவங்களா இருப்பீங்க. உழைப்புக்கு சொந்தக்காரவங்க தான் நீங்கள். ஒரு வேலையை கொடுத்துட்டு கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க, பக்குவமாக செஞ்சு முடிப்பீங்க. நல்ல ராசி மகர ராசிங்கிறது சனியோட ராசி, உழைக்கக்கூடிய ராசி. எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. உழைப்புக்கு சொந்தக்காரங்க. அதனாலதான் மகர ராசினியர்கள் உழைப்புக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்றாங்க. முயற்சி உடையவர்கள். ஒன்று நினைச்சா அதை சாதிச்சே தீருவீங்க. பொறுமையா இருந்துதான் காரியத்தை சாதிப்பீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டீங்க. பொறுமையா இருந்து சாதிக்கக்கூடிய ராசி மகர ராசி. விவேகம் உடையவர்கள் சொல்லலாம். அதாவது வேகத்தை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவேகம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை பொறுமையாக இருந்தால் காரியத்தை சாதிப்பீங்க.
உழைப்புக்கு உண்டான ராசி தான் மகர ராசி. ஏன்னா 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். அந்த ராசி நீங்க பிறந்திருக்கிறதுனால வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் கரெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் எவ்வளவோ நீங்கள் முயற்சி பண்ணியும் எவ்வளவோ உழைப்பு போட்டோம் உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்கலை. ஏன்னா இப்போ உங்களுக்கு 7.5 சனி போயிட்டு இருக்கு. பணப்பிரச்சனையில் இருக்கீங்க, மன உளைச்சல் இருக்கீங்க, ஏகப்பட்ட போராட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் சனி வக்ரமாயிருக்கார், 2ஆம் இடத்துல இருக்கார். சரிங்களா? ஆனால் ராசி குரு பார்க்குறார். இது உங்களுக்கு பெரிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட், உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இப்போ ராசிநாதன் வக்ரம் ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா, வக்ரம் ஆகக்கூடாது. ராசிநாதன் வக்ரமான என்ன பண்ணுவார்? மன உளைச்சல் கொடுப்பார். இப்போ மன உளைச்சல தான் மகர ராசினியர்கள் இருக்கீங்க, பணப்பிரச்சனையில் தான் இருக்கீங்க, பணப்பிரச்சனை இருக்கீங்க, கடன் அதிகமாக போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஒரு இடத்துல வாங்கின ஒரு இடத்துல கடன் வாங்குறீங்க, இன்னொரு இடத்துல அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல அப்படியே வாழ்க்கையை ரொட்டேஷனில் தான் போயிட்டு இருக்கு. பணத்தை சேஃப்டி பண்ண முடியல, சேமிப்பு பண்ண முடியல. ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்க, எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு வந்து குரு வந்து 9ஆம் பார்வையை உங்க ராசி பார்க்கறது ஒரு சமாளிக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். குரு உங்களை காப்பாற்றுவார். உண்மை சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா, மகர ராசினியர்கள் பிரச்சனையில் இருக்கீங்க, தாங்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க, பிரச்சனை சமாளிச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. பிரச்சனை உங்களுக்கு தீர கிடையாது, பிரச்சனை சமாளிச்சுட்டு இருக்கீங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. பேச வேண்டிய பேச்சில் கவனமா இருங்க. நீங்க வாயை திறந்தாலே பிரச்சனையாகும். நீங்க நல்லதான் பண்ணுவீங்க, நல்லதான் பேசுவீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி தான் செய்றீங்க. ஆனா வந்து அடுத்தவங்க உங்களை வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்துல சனி, ஏன்னா நாட்டுல சனி இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதே தான். அதனால பேச வேண்டிய பேச்சில் கவனமா இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை வாய் கொடுத்து மாட்டக்கூடாது. குடும்ப விஷயத்துல கவனமா இருங்க, பண விஷயத்துல கவனமா இருங்க, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருங்க. நீங்க இதை பண்ணீங்கனாலே போதும், இதை பண்ணீங்கனாலே தப்பிச்சுக்குவீங்க. 3ஆம் இடத்துல ராகு, அதெல்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க, அருமையான ஒரு அமைப்பா இருக்காரு. ஏன்னா முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? இந்த காலகட்டங்களில் அந்த ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்க மகர ராசினியர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைச்சிரும். சரி, நீங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, வேலையை மாற்றணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கணும், அந்த மாதிரி எவ்வளோ முயற்சி பண்ணீங்க, எதுவும் நடக்கலை. ஆனால் இந்த காலகட்டங்கள் வேலைக்குண்டான அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையை மாற்றணுன்னு இருக்கவங்களுக்கு வேலையை மாற்ற முடியும். இந்த மாதம் உங்களுக்கு வேலை மாற்றி இருக்கிற வேலைக்கு இன்னொரு வேலைக்கு போகலாம். அதுக்குண்டான நல்ல நேரம், நல்ல காலம். உங்களுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுங்க. ஏன்னா ராசி குரு பார்க்குறார், உங்க மேல ஒரு வெளிச்சம் படுது. சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகும். ஏன்னா ராசிநாதன் வக்ரமா இருக்கார். பண்ணலாமா, இது பண்ணலாமா, இது வேண்டாமா, அங்க போலாமா வேண்டாமா, நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா தப்பா, கொஞ்சம் மனக்குழப்பம் வரும். மனக்குழப்பம் வந்து ஸ்டெடி ஆவீங்க. ஏன்னா ராசி குரு பார்க்கறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்தீங்கன்னா, முயற்சி ஸ்தானத்துல தன்னம்பிக்கை குறிக்கிற இடம் 3ஆம் இடம், தைரியத்துக்கு உண்டான இடம் 3ஆம் இடம். அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களோட தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி இதெல்லாம் இந்த மாதம் அதிகமாக ஜாஸ்தியாகவே இருக்கும். தம்பி தங்கச்சியோட ஆதரவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்லா இருக்குங்க. அடுத்தவங்களோட உதவி, சப்போர்ட், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ண பார்ப்பாங்க. கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யார் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும், ஒரு சில அறிமுகங்கள் கிடைக்கும், சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கவலையப்பட வேண்டாம். இந்த மாதம் நல்ல மாதம். செவ்வாய் அருமையா இருக்கார், 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். குருமங்கள யோகம். அப்ப 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் குரு இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்காரு. என்ன நடக்கும்? வாகனம் வாங்குறது, இந்த வீடு வாங்குறது, சொத்து சேர்க்கறது, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு நேரம் இந்த காலகட்டம். வீடு வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, நிலம், இடம், பூமி இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, வாகனம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, வாகனம் வாங்கலாம்னு நினைச்சிருப்பீங்க. நான் பொதுவாக 7.5 சனி காலகட்டங்களில் பாருங்க, வாகனத்துல பிரச்சனை வரும். இப்போ மகர ராசினியர்கள் வந்து பாருங்க, வாகனத்தில் பிரச்சனை வரும், வாகன செலவு வச்சிருக்கோம், வண்டி ரிப்பேர் ஆகும். இது மேலே நடந்துட்டு இருக்கு ஒரு சில பேத்துக்கெல்லாம். எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு நடந்துட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு நல்ல தசாபுத்தி நடந்து தப்பிச்சுக்குவாங்க. அவயோக கிரகங்கள் கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்க பிரச்சனையை மாட்டிக்குவாங்க. அதான் விஷயமே. இப்போ இந்த காலகட்டங்களில் சொத்து வாங்கலாங்க, ஒரு இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, நிலம் வாங்குறது, இடத்த வாங்கி போடுறது, வாகனம் வாங்குறது, வாகனத்தை மாத்துறது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. நல்ல நேரம், அதுக்குண்டான தகுந்த ஒரு நேரம் தான் இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம். புத்திர பாக்கியம், ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கார். புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதம். ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணியிருப்பீங்க, கோயில் குளம் நேரி இறங்கியிருப்பீங்க, நிறைய பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்காது, எதுவும் செட் ஆகிருந்திருக்காது. ஆனால் இந்த காலகட்டங்களில் பாருங்கள், புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி உங்களுக்கு. குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா ராசி வந்து பார்த்தீங்கன்னா, குரு பார்க்குறதே தெய்வ அனுகிரகம் கிடைக்குதுன்னு காமிக்குதுங்க. அதனால தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், இஷ்ட தெய்வ அனுகிரகம், குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். நல்லா இருக்கும் உங்களுக்கு. குரு பயிற்சி நடந்ததுலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கும் உங்களுக்கு.
பூர்வீக சொத்து ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க, பயன்படுத்திக்கிங்க. நல்லா இருக்கும் உங்களுக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும் உங்களுக்கு. உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிடும் இந்த மாதம். நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு போகணுங்க சார், நாங்கள் வெளிமாநிலம் போகணும், தூர பிரயாணம், நாங்கள் ஏதோ ஒன்று தடங்களாக வந்துட்டுருக்கு. ஒன்றா நீங்கள் வேலை விஷயமா, தொழில் விஷயமாவோ, இல்லை பர்சனல் விஷயமாவோ, இல்லை கோயில் போகிறக்காவோ, ஏதோ டூர் போகிறக்காகவாச்சும் நீங்கள் போகலாம் இந்த மாதம். உங்களுக்கு தடங்கள் விலகும். உங்களுக்கு தடங்கள் விலகக்கூடிய நல்ல மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது அற்புதமாக இருக்குங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. உயர்கல்வி அருமையாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் இந்த மாதம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணுங்க, நல்ல வரன் தேடி வருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எதுவுமே அமைஞ்சிட்டு இருக்காது. நிறைய போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க மகர ராசி நேயர்கள். ஒரு சில பேர் தப்பிச்சிருக்கீங்க, வெளியே வந்திருக்கீங்க பிரச்சனையில. ஒரு சில பேர் பாதிப்பிலிருந்து இன்னும் மீண்டும் வெளியே வர கிடையாது. இந்த மாதம் நல்ல ஒரு மாதமா இருக்கும். மன உளைச்சல், மன ரீதியான பாதிப்பில் இருந்தவங்க அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வர போறீங்க. ரிலீஃப் கிடைக்க போகுது உங்களுக்கு. திருமண வாய்ப்பு கைக்கூடி வரப்போகுது. அடுத்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு சார், எங்களுக்கு நடக்கல, ஊரே ஒரு மாதிரி பேசுது, சொந்தக்காரங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, வயசு கம்மியாக இருக்கவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துருச்சு, எங்களுக்கு நடக்கல, நாங்களும் எவ்வளோ வரன் பார்த்தோம், எதுவுமே செட் ஆகலை, எதுவும் ஒத்து வர மாட்டேங்குது. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல வரன் தேடி வரும். அற்புதமான வரன் தேடி வருங்க, பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? உங்கள் மனசுக்கு பிடிச்ச வரன் தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பாருங்க, குரு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ல் கேது இருந்து குருவோட பார்வை விழுகிறதுனால தந்தை மூலமாக பூர்வீக சொத்து, தந்தை வழி பூர்வீக சொத்து கிடைக்கும், தந்தை வழி உதவி கிடைக்கும், தந்தை மூலமாக சில உதவிகள், ஆதரவு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்பாவுக்கு உங்களுக்கு ஆதாம் பரிச்சா இந்த காலகட்டங்கள்லாம் செட் ஆகும். அப்பாவுக்கு உங்களுக்கு ஒத்து வந்துடும். அதிர்ஷ்டம் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. சொந்த தொழில் மந்தமாக போயிட்டு இருக்கவங்களுக்கு, முன்னேற்றம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் சொந்த தொழிலில் அபாரமான வளர்ச்சி, வெற்றி பார்க்க போறீங்க. அபாரமான வளர்ச்சி, வருமானத்தை பார்க்க போறீங்க, பணத்தை பார்க்க போறீங்க. நல்ல மாதம். 9ல் கேது இருந்துங்க பிரயாணத்தில் எதுவும் தடை பண்ணியிருப்பாரு. இப்போ உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறனால முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிரயாண தடையெல்லாம் உங்களுக்கு இருக்காது. தூர பிரயாணமாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு பிரயாணமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய காலகட்டம். நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு சூரியனோட பயிற்சி இந்த மாதம் பாருங்க, 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கே வந்துடுறாரு. 8ஆம் அதிபதி சூரியன் 8ஆம் இடத்துக்கே வர்றாரு. இதனால பெருசாக உங்களுக்கு நெகட்டிவான்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் கிடையாது. உங்களுக்கு 8ஆம் அதிபதி உங்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அதனால பெருசாக உங்களுக்கு அந்த சூரியன் உங்களுக்கு பெருசாக கெடுக்க போகிறது கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? பெருசாக பாதிப்பு ஏற்படுத்த போகிறது கிடையாது. இந்த சூரியன் மூலமாக பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் இருக்கிறனால ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 8ல் இருக்க சூரியன் கெட்டதான் பண்ணுவார். ஆனால் அவர் சொந்த வீட்டில் இருக்கிறனால, சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தில் இருக்கிறனால, ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கு ஒரு தடவை சூரியன் ஆட்சி பலம் பெறுவார். 12 மாதம் வருஷத்துக்கு ஒரு தடவை சூரியன் ஆட்சி பலத்தில் இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதான் ரொம்ப முக்கியம். செவ்வாய் உங்கள் ராசிக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார் இந்த மாதம் 26ஆம் தேதி. 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் போனால் என்ன நடக்கும்? எதிரி இல்லாமல் பண்ணுவார், கடன் இல்லாமல் பண்ணுவார், வியாதி இல்லாமல் பண்ண போறாருன்னு அர்த்தம். உடம்புல பெரிய பிரச்சனைங்க சார், மாத்திரை மருந்து எடுத்துகிட்டே இருக்கோம், வருஷக்கணக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், கடன் அதிகமாக போயிடுச்சு, நல்ல வேலையும் கிடைக்கல, நல்ல வளர்ச்சியும் இல்லை, நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடையாது, வம்பு வழக்க பிரச்சனையாக போயிட்டு இருக்கு, எங்களுக்கு எதிரியாக உருவாயிட்டு இருக்காங்க. இந்த மாதம் உங்களுக்கு எதிரி இல்லாமல் இருப்பாங்க, கவலையப்படாதீங்க. இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். கடைசி பகுதியில், ஆரம்ப பகுதியே கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. 26ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, இந்த எதிரி இல்லாமல் இருப்பாங்க, கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேருக்கு நல்ல வேலையும் உங்களுக்கு கிடைச்சிரும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க, எல்லாம் பாசிட்டிவ் தான், சாதகமாக இருக்குது. இந்த நேரம், இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு நேரம், நல்ல காலம். எப்போ உங்களுக்கு ஜென்மசனியை விட்டு நீங்கள் வேலைக்கு வந்தீங்களோ அதுலேருந்தே உங்களுக்கு நேரம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. எப்போ குரு பயிற்சி வந்துச்சோ, இப்போ மே மாதம் தான் உங்களுக்கு குரு பயிற்சி நடந்தது. மே மாதம் தான் உங்களுக்கு குரு பயிற்சி வந்ததுங்க. அந்த மே மாதத்துலேருந்து உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. ஒரு சில பேர்த்துக்கு நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்க தப்பிச்சிட்டீங்க, கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்க இன்னும் பாதிப்பில் தான் இருக்கீங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். பொது பலனாக பார்க்கும்போது மகர ராசிக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் என்ன வயசில் இருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன நட்சத்திரம், நீங்கள் மகர ராசின்னு தெரிஞ்சிருச்சு, மகர ராசின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. என்ன நட்சத்திரம், நீங்கள் என்ன லக்னம், ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில பேர் லக்னமே தெரியாமல் இருக்கீங்க.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரமா, திருவோண நட்சத்திரமா, அவிட்ட நட்சத்திரமா, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, இப்போ உங்கள் வயசு என்ன, என்ன பிளானட் உங்களை இயக்கிட்டு இருக்காங்க, என்ன பிளானட்டோட கண்ட்ரோலில் இருக்கீங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம். அதை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த வேலை விஷயம் தொழிலெல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து கோச்சார பலன். இப்போ வான்மண்டலத்தில் நகரக்கூடிய பிளானட் வச்சு நம்ம பார்க்குறோம். ஆனால் பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம். பிறப்பு ஜாதகம் 80% 85% பேசும். கோச்சார பலன் 15% 20% தான் பேசும். சரிங்களா? ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணலாம், இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ சாதிச்சு காமிக்க போகிறீங்க, எப்போ உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும், எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்களை ஆராயும் போது இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார். உண்மையாலும் சொல்ல போனோம்னாக்கா இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்களுடைய பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு சின்ன அவுட்லைனில் கடந்த கால நிகழ்வுகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்து சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 4 வருட காலகட்டங்கள் சோதனை மிகுந்த காலகட்டங்கள் தான் சொல்லணும் மகர ராசி என்பவர்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஜென்மத்தில் சனி இருந்தார், இன்னைக்கு பாதத்துக்கு சென்றிருக்கார். அப்போ கடந்த 4 வருட காலகட்டமாகவே குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினர் பகைமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றீங்க. சார் என்ன காரணம் சார்? தன்னோட ராசிநாதன் தானே சனி பகவான், கொஞ்சம் பார்த்து தன் பிள்ளைய தூக்கி விட மாட்டாரா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாதுங்க. தன் பிள்ளையா இருந்தாலும் அவன் நீதிமான், நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகங்களில் ஒன்று சனி பகவான். அதனால முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கான பலன்களை கொடுக்கக்கூடிய நபர்களா இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார். அதனால மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த 4 வருட காலகட்டமா பல்வேறுபட்ட சோதனைக்கான காலகட்டங்கள், சேர்த்து வைத்த சொத்து சுகங்கள் எல்லாமே இழக்கக்கூடிய காலகட்டங்கள், தொழில் நஷ்டங்கள், தொழில் மூலிமா பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிருக்கும். என்னதான் நீங்க உழைச்சி இதுக்கு முன்னாடி கோடி ரூபாய் சம்பாரிச்சு நீங்க வச்சிருந்தாலும் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா 4 வருட காலமா நான் வேலை இல்லாம உட்காந்துருக்கேன் சார், சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்ற ஒரு காலகட்டத்தை நோக்கி இருந்துட்டு இருப்பீங்க. எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு மனிதன் ஆம்பளை பிள்ளையானது இருக்கிறோம் அப்படின்னாக்கா பெண்களா இருந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆண்கள் தான் தன்னோட குடும்பத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆண்கள் சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்கள் யாரா இருந்தாலும் வேலை இருந்தாலும் அதனால பலன் இல்லை, அந்த வேலையினால பிரச்சனைகள் ஏற்படுறது, பொருளாதார இழப்புகள் சந்திக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஆம்பளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை இல்லை அப்படின்னாவே எல்லா பிரச்சனைகளும் வந்துடும். குடும்ப பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, கடன் தொல்லைகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், நோய் நொடி தொந்தரவு எல்லாமே சேர்ந்து வந்துடும். மன அழுத்தங்கள் எல்லாமே தேடி வந்துடுன்றீங்க. அப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பவர்கள் கடந்த 4 வருட காலமா இழப்புகளை அதிகமாக சந்திச்சுட்டு இருக்கீங்க. இதை விட்டு எப்பதான் சார் நான் மீண்டு வருவேன், எனக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா, மீண்டு வந்துருவானா, பழைய நிலைமைக்கு வருவானா, கடன்கள் அதிகரிச்சிருச்சு, எப்படிதான் கடன் வந்ததுன்னு தெரில, தொழில் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனால் திடீர்னு தொழில் முடங்கி போயிடுச்சு, இது முன்னேறுன்ற மாதிரி கையில் உள்ள பணத்தெல்லாம் போட்டு அந்த தொழிலும் நொடிச்சு போச்சு, அந்த பணமும் கரைஞ்சி போச்சு, ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கோம். இந்த தொழில் அது மட்டும் இல்லாமல் இந்த நேர காலையில் கையில் பணம் வச்சுருந்தேன், சொந்த பந்தம்னு நினச்சி கொடுத்துருந்தேன், ஆனால் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஏம்ப விட்டுட்டாங்க, அந்த பணம் கிடைக்குமா என்னன்றது தெரியல. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு கிடைக்குன்ற மாதிரி நம்பி இருந்தேன், ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சு அந்த வேலையும் விட்டு போச்சு, வேலையும் கிடைக்கல, இன்னொரு நிறுவனத்தில் வேலை கேட்குறேன் அதுவும் கிடைக்கல, சொந்த தொழிலும் போச்சு, வெளிநாட்டில் வேலை செய்துட்டு இருந்தேன் அந்த வேலையும் விட்டுட்டு வெளியே வந்துட்டேன், இதுக்கு பிறகு வெளிநாடு போகலான்னு நினைக்கிறேன், அது வாய்ப்புகளும் தடைபட்டு இருக்கு. இது என்னன்னு தான் தெரியல. ஆனால் கிரகம்ன்றது ஒன்று இருக்குதா, இந்த ஜோதிடம்ன்றது ஒன்று இருக்குதா அப்படின்றது எண்ணி இருந்த எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் கிரகன்றது ஒன்று இருக்கு அப்படின்றது உணர்த்தக்கூடிய அளவுகளுக்கு வாழ்க்கையை என்னை புரட்டி போட்டுருச்சு சார் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு விளக்கங்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு மனிதன் 7 சனி காலகட்டத்தில் வந்துருச்சுனாக்கா அது மிகப்பெரிய
இந்த உலகத்துல ஆளக்கூடிய அந்த ஆளுமை திறன் பெற்ற தலைவர்களா இருந்தாலும் சரிங்க, தொழில் அதிபர்களா இருந்தாலும் சரிங்க, ஒரு இரக்கத்தை சந்தித்தே தீரணும், தன்னோட மதிப்பிலிருந்து குறைந்தே தீரணுன்றது எழுதப்பட்ட விதி. அப்படிப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் தான் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இது என்ன சார் காரணம்? என்னோட ஜாதகத்துல முன் ஜென்மத்துல செய்த பாவ புண்ணியம்னு சொல்றாங்க. முன் ஜென்மத்துல நான் அவ்வளவா பாவ புண்ணியம் செய்தேன், அது யாருக்கும் தெரியாது. யார் நல்லவரா இருந்தோம் கெட்டவரா இருந்தாலும் செய்யாது. ஆனா முன் ஜென்மத்துல செய்த பாவத்தின் தொகுப்புகள் அறிந்து அதுக்கான தண்டனைகள் வழங்குறதுக்காக தான் சனி பகவான் வந்ததுனால கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டார் அப்படின்றீங்க. இந்த கஷ்டங்களானது விலகிறதுக்கு காலகட்டங்கள் இருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்துல இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி இன்னைக்கு பாதத்துல சென்ற சனி பகவான் வக்ரம் பெற்று பின்னோக்கி வந்துட்டாருங்க. பின்னோக்கி வந்துட்டா என்ன நடக்கும்? உங்க ராசியை நோக்கி வந்திருக்காரு அப்படின்றீங்க. அப்ப ராசியில சனி பகவான் இருந்தா என்ன நடக்கும்? ஜென்மத்துல சனி இருக்கிற மாதிரிங்க. அப்ப ஜென்மத்துல சனி இருந்தால் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடியில் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினர் பகைமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்கள் சந்திக்கின்றீங்க. இது எல்லாமே அனுபவிச்சு முடிச்சுட்டேமே சார். கடந்த 3 வருட காலத்துல கோர்ட்டு கேஸ் வாயில் பதியை சந்திக்க கூடாது, சந்திச்சுட்டேன். அவமானப்படக்கூடாது, அவமானப்பட்டுட்டேன். தொழில் தடை ஏற்பட்டு போச்சு, வருமானங்கள் குறைஞ்சு போச்சு, எல்லாமே ஏற்பட்டு போச்சு. இன்னமும் நடக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னாக்கா இன்னும் இருக்கிறது உண்மைன்றதுங்க. இது காரணம் என்னன்னாக்கா சனி வக்கரத்துல இருக்கனால. இந்த சனி வக்கரம் நீங்கக்கூடிய காலகட்டம் வரலும் நாவடக்கத்தை மெயின்டைன் பண்ணுங்க. எவ்வளவு நாளைக்கு அப்படின்னாக்கா வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி காலகட்டம் வரலும், அதாவது 2024 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரலும் இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கனால நாவடக்கத்தை மெயின்டைன் பண்ணுங்க. புதிய தொழில் தொடங்க வேண்டாம், உத்தியோகம் பார்க்க வேண்டாம், ஜாமீன் கழுத்து போட வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் செய்ய வேண்டாம், அமைதிக்காருங்க. நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பின்னர் உங்களோட ஜாத்திரை அடிப்படையில் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி உட்கார்ந்திருப்பார். பாதத்தில் போகக்கூடிய காலகட்டத்தில் பட்டமரம் தொழில் மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும். அதுக்கு பின்னர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லா இருக்குன்றீங்க. ஒருவேளை திருமணத்துக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னாக்கா கண்டிப்பா 7 சனி காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு திருமணம் நடந்தேறும். ஆனா வகரத்தில் இருக்கும் போது திருமணம் பண்ணாதீங்க. தவறான ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாயிடும், அல்லது தவறான ஒரு மேட்சிங் போடுற மாதிரி உருவாயிடுன்றீங்க. அப்ப நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். குழந்தை பேர் விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா குழந்தை பேருக்குலாம் ஒன்றும் தடைகள் கிடையாது. குழந்தை பேர் அமைப்புகள்லாம் உங்களுக்கு கூடி வரும். ஏன்னா இந்த ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னாக்கா ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்து ஆத்மகாரகனான சூரியன் உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கனால உங்களுக்கு குழந்தை பேர்கள்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் மகர ராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த வருட காலகட்டங்களானது எனக்கு தெரிஞ்சளவு வருகின்ற நவம்பர் மாதத்துக்கு பிறகு அடுத்த 30 வருட காலமானது உங்களோட வாழ்க்கையில ஏறுமுகத்தை நோக்கி போவீங்க. ஆனா கடந்த 3 வருட காலத்துல யாரோ செய்த குற்றத்துக்கு தண்டனைகள் அனுபவிச்சிருப்பீங்க. சாதாரண சின்ன பிரச்சனைகளும் மிகப்பெரிய லெவல்ல பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாயிருக்கும். நீங்க யார்கிட்டயோ சண்டை சச்சரவு ஏற்பட்டு அதுக்காக கோர்ட்டு கேஸ் வாயில் படிக்க சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாயிருக்கும். அந்த நேரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த நேர காலகட்டத்தில் நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைகள், அதாவது அப்ப நடந்த நிகழ்வுகளுக்கு இந்த நேர காலகட்டத்தில் தண்டனையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அது நடந்தாலும் அது ஏற்கிறதுக்கு ரெடியா இருங்க. இது நவம்பர் 15 அது முடிஞ்சு போயிடுன்றீங்க. அதே வேளையில பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலத்தில் வேலை வாய்ப்புகள் மட்டும் இழக்கிறதும் இல்லாமல் பொருளாதாரத்திலேருந்து மீண்டு வரலான்னு பார்த்தாக்கா பொருளாதாரம் இந்த நேரத்தில் அடி வாங்குற மாதிரி இருக்கும். பணம் கையில் உள்ள படங்கள் எல்லாமே கரைந்து போயிடும். நாளைய செலவுகளுக்கு என்ன பண்ண போறன்ற மாதிரி இருக்கும். கடன்கள் வாங்கின இடத்துல இருந்து பல்வேறுபட்ட இடத்துல இருந்து கடன்கள் உங்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அப்ப கையில குடும்ப செலவுகளே பார்க்க முடியாத சூழல்கள்ல கையில உள்ள படங்களை கொடுத்துட்டு என்ன பண்றன்ற மாதிரி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மன அழுத்தங்கள் இருக்கும். இந்த மன அழுத்தத்தை பத்தி நீங்க எதுவுமே கவலை கொள்ள வேண்டாம். இந்த சனி பகவான் மட்டும் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அழுத்துறானோ அந்த அளவுக்கு அவன் தூக்கி விடுவான் அப்படின்றீங்க. இது நவம்பர் மாத காலகட்டம் வரலும் இந்த அழுத்தங்கள் இருக்கும். அதை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு மன தைரியமும் உடல் தைரியமும் ஏற்படுத்திக்கிங்க. நவம்பர் 15 தேதிக்கு பிறகு பாருங்க, கண்டிப்பா உங்களோட வீட்டின் வாயில் கதவை எல்லா யோகங்களும் தேடி வரும். திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வருது, குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் வருது, தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு தொழில் பிரச்சனை ஏற்பட்ட நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு தொழில் உத்தியோகம் பெறுறது, வேலைவாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு பெறுறது, ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் உங்கள் வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுது. இது மாதிரி பல்வேறுபட்ட யோக நிலைகளானது உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. மட்டும் மறந்துட வேண்டாம். உங்களோட தைரியம், அதாவது மன வலிமையை மட்டும் விடாதீங்க. தெளிவா சொல்ல விரும்புறது உண்மைதான். ஏன்னா சனி வக்ரம் பெறும்போது உங்க ராசிநாதனே வக்ரம் பெறுவார். உங்களுக்கு மன தைரியம் இல்லாமல் போயிடும். என்னால சாதிக்க முடியாதோ, ஏமாந்துருவனோ அப்படின்ற மாதிரி ஒரு மன வலிமையை விட்டுட்டீங்கன்னாக்கா திரும்ப மீண்டுறது கஷ்டம். அதனால மனத்தை மட்டும் தெளிவாக சொல்லுவாரு. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரலும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட மன வலிமையை ஏற்படுத்தி கொள்ளுங்க. எதிர்காலம் சேரும் சிறப்புமா இருக்கும்.
அதே வேளையில் இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகன தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. இந்த நேர காலகட்டத்திலேருந்து தெளிவாக சொல்ல வரேங்க, நீங்கள் எது செய்கிறீங்களோ இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்களே சார், இதுக்கு ஏதாவது தீர்வுகள் இல்லையா அப்படின்னாக்கா, வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா இந்த நேர காலகட்டத்தில் விநாயகர் பெருமான் இருக்காருனாக்கா அந்த விநாயகர் பெருமானுக்கு காலையிலே 4 to 6 வந்து விநாயகர் பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு குளிச்சுட்டு வழிபாடு செய்தீங்கன்னாக்கா அன்னன்னைய பிரச்சனைகள் அன்னன்னைக்கு தீர்வு ஏற்படும். அன்றைய நாட்களும் அளவோல பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அழுக்கு படிந்த ஆடையோடு இருக்கவங்க, ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுறவங்க, கைகால் ஊனம் ஓட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை தோறும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடோ ஒரு வாட்டர் கேன் தண்ணியோ ஏதோ ஒரு இதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட கருமாக்கள் நீங்கி எதிர்காலமானது ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதனால் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எதிர்காலமானது உங்களுக்கு சிறப்பாக காத்துட்ருக்கு. இந்த மாத காலகட்டம் மட்டும் கிடையாது, நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கு பின்னர் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சாதனை மிகுந்த காலகட்டங்கள் இருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த உடைய ஆகஸ்ட் மாதத்தில் கிரகத்தினுடைய அமைப்புகள் முதல்ல பார்த்துக்கலாம். மேச ராசியில் எந்த ஒரு கிரகமும் கிடையாது. ரிஷப ராசியில் அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் குரு நட்பில் இருக்கிறாரு, புதன் செவ்வாய் நட்பில் இருக்கிறாரு. அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்து குரு மங்கள யோகத்தோடு இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் அதாவது புதனுடைய வீட்டில் சந்திரன் பிறக்கும்போது சந்திரன் இருக்கிறதுனால நட்பில் இருக்கிறாரு. அப்போ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு, ஏன்னா கடக ராசிக்கு அதிபதி சந்திரனுடைய வீட்டில் கடக ராசியில் சூரியன் பகையாக இருக்கிறாரு. அப்போ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இன்னைக்கு வந்து சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியனுடைய வீட்டில் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது புதன் சுக்கிரன் அதாவது பகையா இருக்கிறாரு. அதன் பிறகு கன்னி ராசியில புதனுடைய வீட்டில் கேது நட்பு கிரகமா இருக்கிறாரு. துலா ராசியில, விருச்சிக ராசியில, தனுசு ராசியில, மகர ராசியில எந்த ஒரு கிரகம் இல்லைங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்ப ராசியில சனியுடைய வீட்டில் சனியே ஒரு ஆட்சியா உட்காந்துட்டாரு. தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி, தன் சொந்த வீட்டில் அவர் ஆட்சியா உட்காந்துட்டாரு. அது ஒரு வகையில சாதகமான நேரம் தான். ஏன்னா மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி சனிதான். உங்க ராசிக்கு வந்து மகர ராசிக்கு அதிபதியே ஒரு சனிதான், அவர் ஆட்சியை தான் உட்காந்துருக்கிறார். தொழில் காரகனே தன்னோட வீட்டில் ஆட்சியை உட்காந்து பார்க்கறது கண்டிப்பா நல்லது. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில குருவுடைய வீட்டில் ராகுவை பார்க்கும்போது நட்பை உட்காந்துருக்கிறாரு. இதுல வந்து ஒரு 3 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆட்சியா இருக்கிறது, தொழில் காரகன் ஆட்சியா உட்கார்றது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து 7 சனி ஒன்று இருக்குது தவிர, அதாவது ஒரு வெள்ளை சட்டையில பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி இந்த உடைய 7 சனி அப்படின்றது ஒன்று இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு பலவீனம்ன்றது அது ஒண்ணுதான். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி கொடுக்குறாரு, ஆனா உங்களுக்கு நடக்கிறது இப்ப பாத சனி. கிட்டத்தட்ட இந்த 7 சனி 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 6.5 வருஷ காலமா அவ்வளவு ஒரு போராட்டம். விரைச்சனி ஒரு 2.5 வருஷம், குடும்பச்சனின்றது ஒரு 2.5 வருஷம், அதாவது ஜென்மச்சனின்னு சொல்லுவாங்க, அது ஒரு 2.5 வருஷம். இப்போ அடுத்தது 3வது ரவுண்டு வந்து இருக்கிறது வந்து பாதச்சனி ஒரு 1.5 வருஷம். கிட்டத்தட்ட ஒரு 6.5 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்ட ஊரை நாட்டை விட்டும் வனவாசம் ஒன்று போகாத கொடுமையா அவ்வளோ கஷ்டம். இருந்தாலும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 7 சனி ஒரு புறம் இருந்தாலும் சனி வந்து ஆட்சியா இருக்கிறதுனால ஓரளவுக்கு கஷ்டத்துக்கு சமாளிக்கிற அளவுக்கு ஏதோ கடனை உடனே கூட கையில் 10 ரூபா கண்டிப்பா இருக்கும். கையில் காசு இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது 4 காசு கையில் கண்டிப்பாக வச்சுட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா குரு வீட்டில் போய் ராகு உட்கார்ந்துருக்கிறது மெயின் உங்களுக்கு ஒரு பலம். ஏன்னா குரு வந்து யார் அப்படின்னா நவகிரகத்தில் ராஜா. குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடியாக கொடுத்துருவாராம். அப்போ குரு வீட்டில் போய் ராகு உட்காரும் போது ராகுக்கு கேதுக்கு வீடு கிடையாது, நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம். அப்படி உட்காரும் போது
அப்போ குரு வீட்டில் போய் ராகு உட்காரும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நற்பலனை கொடுத்துருவார். நற்பலனா என்ன? முதல்ல நான் படிச்சிருக்கிறேன், அதுக்கு வேலை இல்லை, வேலையில் இருக்கிற எனக்கு அதுக்கு தகுந்த சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதாவது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், அந்த சுக்கிர பகவானுடைய வீட்டில் குரு போய் உட்காந்து நட்பு உட்காரும் போது புத்திர செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு அருமையாக புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். ஏன்னா குருவோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் சேர்க்கை சேர்ந்து குரு மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு 26ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா சுக்கிரன் வீட்டில் போய் குரு உக்காந்து செவ்வாய் 2 பேரும் சேர்ந்து நட்பு கிரகமும் உட்காந்துருக்கிறாரு. அப்போ குரு மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் வாரிசு எனக்கு தடையாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம்ன்றது ரொம்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஒருத்தருக்கு நினச்ச உடனே கிடைச்சிரும். ஒரு சிலருக்கு என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனாலும் ஒற்றை மண்ணதை ஒட்டுன்ற மாதிரி போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, எல்லாம் பார்த்துட்டேங்க எனக்கு வாரிசு கொடுக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்கள் 5ஆம் இடம் உங்கள் ஜாதகம் பாருங்கள். ஏன்னா உங்கள் 5ஆம் இடத்துல வந்து புத்திர காரகம் நல்லா இருக்கிறாருன்னு பாருங்கள். ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த 3 இடம் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம். ஏன்னா உங்கள் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வீட்டில் இன்னைக்கு குரு பகவான் குரு மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக 26ஆம் தேதி வரைக்கும் குரு கூட செவ்வாய் இணைஞ்சிருப்பார். அப்போ 26ஆம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு நட்பில் போய் உட்காந்துக்குவார். அப்போ இப்போ கூட்டாக இருக்கிற கிரகம் தனிச்சு உட்கார ஆரம்பிச்சிருவார். அப்போ அதுக்குள்ளார உங்களுக்கு புத்திர செல்வம் நல்லா இருக்குது. அதே மாதிரி நான் முன்னே சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் பாருங்கள். 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், சனியோ குருவோ இருந்தால் தாமதமாகும். அடுத்தபடி 7ஆம் இடம், 7ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5, 6, 7ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் யோகம். அப்போ சந்திரன் இப்போ 6ஆம் இடத்துல ரோகஸ்தானத்தில் இருக்கிறாரு. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்ற மாதிரி. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் எத்தனை ஒரு பொண்ணு பார்த்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், உங்களுக்கு தாமதமாக இருக்கும். இல்லை உங்களை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு தாமதமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அதிபதி இப்போ 5ஆம் இடம், அதாவது 7ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல ரோகஸ்தானத்தில் உட்காரும்போது பார்த்தும் பாவின்ற பட்டம் தான், செஞ்சு நல்ல பேர் கிடையாது. அப்போ அதே மாதிரி எப்போ நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த உடைய ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஆகஸ்ட் 16 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் ஒரு போர்க்களமாக இருக்கிறதுனால, போராட்டமாக இருக்கிறதுனால, பாம்பு சொல்லுவாங்க கை கெட்டுறது வாய் கெட்டல, வாய் கெட்டுறது கை கெட்டல. அப்போ உங்களால் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது, திருமணம் தடையாக இருக்குது. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் கட்டன்றது முடிஞ்சு போன வாட்டி, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பார்த்து வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணவங்க கூட மீண்டும் அதே அமைகிறதுக்கு கூட கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது, உங்கள் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது 11ஆம் இடம். அப்போ 11ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாயும் குருவோடு சேர்ந்துருக்கிறதுனால 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ உங்களுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மண்ணு மனை எனக்கு அமைக்கிற வாய்ப்பு இருக்குதா, இல்லை அமைச்சிட்ட அந்த கடன் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இல்லை ஒரு இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இல்லை வாங்கிட்டு என்னால் அது கிரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, மண்ணுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ குருமங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால 26ஆம் தேதிக்குள்ளார மண்ணுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஏசி வாங்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்க நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். இப்போ பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த உடைய கட்டான்றது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம் தான். காரணம் என்ன அப்படின்னா குரு பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ குருவுடைய பார்வை 5, 7, 9. அப்போ ரிஷப ராசியில் இருந்த 5ஆம் இடமா கன்னி ராசி, 7ஆம் இடமா விருச்சிக ராசி, 9ஆம் இடமா மகர ராசி பார்க்குறாரு. குருவுடைய பார்வை சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து கட்டன்றது குரு வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவை பார்க்குறாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு அதிபதி குரு, அந்த குரு வீட்டில் ராகு இருந்துக்கிட்டு ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11. அப்போ 3ஆம் இடமா பார்த்தீங்கன்னா மகர ராசி தான் பார்க்குறாரு. பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது
நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருவாரு, எதிர்பார்க்குற ஒரு பலனை கொடுத்துருவாரு. நிச்சயமாக உங்களோட கடன் பிரச்சனைகள், உடல் உபாதிகள் ஓரளவுக்கு சரியாகும், பயப்பட வேண்டாம். வெளிநாடு வெளி மாநிலம் போகணும் முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ அருமையான ஒரு தருணம், முயற்சி எடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி புதன் வக்கர நிலை அடைகிறாரு. ஏன்னா 22ஆம் தேதி வக்கரம் அடையும் போது என்ன பண்ணுறாருன்னா, கரெக்டான முறையில் பார்க்கும்போது முன்னாடி வந்துகிட்டு இருந்த புதன் பகவான் வந்து மீண்டும் பின்னாடி போக ஆரம்பிப்பார். அப்படி மீண்டும் பின்னாடி போக ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே போகிறாருன்னா தன்னோட சந்திரன் வீட்டுக்கு போய் உட்கார்றாரு. இப்போ வந்து கரெக்டான்றது சூரியன் வீட்டில் இருந்துட்டு அடுத்தது சந்திரன் வீட்டில், அதாவது சூரியன்றது கோச்சாரத்தில் தந்தை, சந்திரன்றது கோச்சாரத்தில் தாய் நம்ம சொல்கிறோம். அப்போ சூரியன் வீட்டிலேருந்து, அதாவது அப்பா வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு வரும்போது அம்மா வகையில் ஏதாவது வரக்கூடிய ஒரு பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்பா வகை வீட்டில் இருக்கும்போது அப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கடங்கள் தான் உற்பத்தியாகும். அது அம்மா வீட்டில் போய் உட்காரும்போது நட்பு கிடைக்கும். பிரிஞ்சவங்க ஒன்று சேரலாம், இழந்தது பிடிக்கலாம், எதிர்பார்த்தது கிடைக்கலாம், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு ராகுவுடைய பார்வை குருவுடைய பார்வை பார்க்குற காலம், குரு மங்கள யோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்கள் தொழில் பிரகாசமாக இருக்கும். சரிங்களா? மெயின் உங்களுக்குள்ளார ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஒரு மாத பயிற்சி ஆகும்போது, ஒரு கிரக பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. இந்த மாதத்தில் நம்ம கடன் அடையுமா, தொழில் நல்லா இருக்குமா, படிப்பு நல்லா இருக்குமா, புத்திரஸ்தானம் நல்லா இருக்குமா, திருமணம் ஆகுமா, கண்டிப்பாக இதெல்லாம் நினைக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மகர ராசிக்காரங்களுக்கு 100% சனி பகவானை வழிபடுறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வச்சுட்டு, எச்சுப்படாத சாதம் காகத்துக்கு வச்சுட்டு, நவகிரகத்தை சுற்றிட்டு, முடிஞ்ச வரைக்கும் சனீஸ்வரனுக்கு கருப்பு துணியில் எள் தீபம் கட்டி விளக்கு பொறுத்துங்க. உங்களோட குறைபாடு கண்டிப்பாக தீரும். அதே மாதிரி இந்தவுடைய அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 16 தேதி வரைக்கும் குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு உகந்த மாதம். ஏன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம், குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு உகந்த மாதம். முடிஞ்ச உங்கள் குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.